இங்க ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கல்யாணம் நடக்க போது அங்க இந்த 3 பேரும் எப்ப சாப்பாடு போடுவாங்கன்னு பசியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு போட்டாலும் நம்மள சாப்பிட விட மாட்டாங்க. அவங்க சாப்பிடுற மிச்ச சாப்பாடை தான் தருவாங்க. சாப்பாடு ஆக்கிட்டாங்களா போட்டுட்டு இருக்காங்களான்னு போய் பார்க்கலான்னு இந்த கரியாங்கிற பையன் சொல்றான். இந்த 3 பேரும் சமைக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும் போது இந்த 3 பேருக்கும் இன்னும் பசி அதிகமாயிடுது. அங்க சமைக்கிறக்காரன் இந்த 3 பேரையும் பார்த்துட்டு இங்கன்னா வந்து மோந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலை ஒடிச்சிடுவேன்னு விரட்டி விட்டுறாரு. ரொம்ப பசிக்குதேன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடுறவங்கள எட்டி பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு பெரியவர் சாப்பிட்டு எழுந்தோன அவர் சாப்பிட்டு மீதி வச்ச அந்த சாப்பாடை உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க சாப்பாடுனா பரிமாறிட்டு இருந்த பெரியவர் இந்த பையனை பார்த்ததும் நீ யாரு இங்க உட்கார்ந்து நீயே சாப்பிடுற, நீ யாரோட பையன்னு கேக்குறாரு. இந்த பையனை முண்டுசாமியோட பையன்னு சொன்னதும் நீனா இங்க உட்கார்ந்து சாப்பிடவே கூடாதுன்னு துரத்தி விட்டுறாரு. இவன் பசியோட ஊருக்குள்ள போறப்ப சாப்பிட்டு போட்ட தர்பூசணி தோல் கீழே கிடக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் இந்த சின்ன பையனோட அம்மா பார்த்ததும் இதெல்லாம் ஏன்டா சாப்பிடுறன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல உள்ள கஞ்சியை ஊத்துறாங்க. அவன் அந்த கஞ்சியினா குடிச்சிட்டு தட்டையே நக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற உங்க அப்பாவும் அவனுக்கு இன்னும் பசிக்கும் போல வளர்ற பையன் இன்னும் கொஞ்சம் கஞ்சி ஊத்துன்னு கேக்குறாரு. இங்க கஞ்சி ஊத்துறதுக்கு நான் இந்த சட்டியில ஒண்ணும் இல்ல, வெறும் சட்டி தான் இருக்கு. நீங்க ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்ச காசுல குடிக்காம வீட்டுல கொடுத்தாலே பையனுக்கு நல்லா சாப்பாடு போடலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற அவரும் தன்னோட கஞ்சிய பையனுக்கு ஊத்திட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போறப்ப இவனோட டவுசர் ஓட்டையா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை வம்புழுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவனுக்கு கனவா தான் இருக்கு. அவங்க அம்மா கிட்ட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். அவங்க அம்மாவும் இவனை அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல விட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.